வணக்கம் உறவுகள் அனைவருக்கும். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் நலமாக இருக்க வேண்டிக் கொண்டு இப்போ எங்கே வலிக்கிட்டு ரோட்டில் நிற்கிறோம்னு சொன்னால் குடையும் படுத்தண்டு கிலோமீட்டர் சரியில்லை. இப்போ பொங்கலுக்குரிய பொருட்கள் எல்லாம் வேண்டும்னு சொல்லித்தான் வலிக்கிட்டு இருக்கிறோம். வாங்க காணொலியாக போவோம். இப்போ கார் எடுத்துட்டு போவோம். போயிட்டு மரக்கறி வேண்டியக்குள்ள உங்களுக்கு என்ன வேண்ட பொருட்களை இப்போ நாங்கள் காணொலியாக காட்ட போகிறோம். இப்போ காரில் ஏறு முதல் மீண்டும் என்ன மரக்கறி வேண்டைக்குள்ள பார்ப்போம். இப்போ நாங்கள் மரக்கறி வேண்ட இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் மரக்கறி வேண்ட இடம். இப்போ அந்த நம்பர் எடுத்து கூப்பிட்டோன்னே எங்கட பொருளுக்கு என்னென்ன மரக்கறி வேண்டுறோம்ன்றதை பார்ப்போம். இதாகிட்டு எல்லா உறவுகளும் வேண்டாகணும்னு சொல்லி தான் இந்த காணொலி எடுக்கிறோம். இந்த பலர்மொழி இருக்கிறார்களுக்கு கழிச்சு இப்போ நாங்கள் முடிச்சாமல் வேண்டிதான் நேரம் போகிறதால உள்ளே பள்ளிக்கூடம் எடுக்கத்தான் வேணும். அதில் சாமான் எல்லாம் வேண்டியாச்சு ஊற்றிக்கொண்டு பள்ளிக்கூடம் எடுக்க போவோம். அந்த மலிவா முழு சாமானம் வேண்டியாச்சு. இது மரக்கறி ஐட்டம் எல்லாம் ஏற்றியாச்சு. முழு சாமானம் பள்ளிக்கூடம் போய் சின்னால பள்ளிக்கூடம் எடுக்கணும். எடுத்துட்டு மீண்டும் அடுத்த கடையில் சாமான் பார்ப்போம். இப்போ நாங்கள் மரக்கறி மார்க்கெட்டால் வீட்டை வந்துட்டோம். இப்போ என்னென்ன மரக்கறி வாங்கினதுன்றதை இப்போ காணொலியூடாக பார்ப்போம். அப்புறம் முதல் சலாட்டு ஃபினோக்கி எல்லாம் மலிவான விலையில் நாங்கள் வேணாங்க 3 யூரோக்கு வேண்டியிருக்கிறோம். எல்லாம் சலாட்டு வகை. இது வந்து ரூக்கலான்னு சொல்கிறது 1 யூரோவுக்கு வேணாங்க. இது எல்லாம் கயர் சாமான் தான். இது காலிஃப்ளவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கேயும் 2 யூரோ ரெண்டும் வெள்ளை காலிஃப்ளவர். அடுத்த பொருளாக இது இலையெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். கொஞ்சம் இலையம் போட்டு கொஞ்சம் இலைகளை கழிச்சிட்டு வெட்டி வைக்க வேணும். இது வந்து சேதனம்னு சொல்கிறது. இது க்ளீன் பண்ண சின்ன சின்ன வெட்டிட்டு நறுக்கிட்டு டீவிரிச்சரில் வைப்போம். என்ன தேவையான நேரம் செய்யக்களை காட்டுவோம். இதுதான் சேதனம்னு சொல்கிறது. உருளைக்கிழங்கெல்லாம் மலிவா வேண்டி இருக்குது. உருளைக்கிழங்கெல்லாம் 50 சொன்னால் கொஞ்சம் காது தான். இது வந்து கோவா வந்து 2 1 ரூபாய்க்கு வேணாங்க. நல்ல மலிவா வேண்டினாங்க. ஏன்னா இது ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போனால் நல்ல மலிவாக வேண்டினாங்க. இது சலாட்டும் வந்து எல்லாம் சலாட்டு கூட சாப்பிட்றாங்க. தெரியும், காணொலியில் பார்த்துருப்பீங்க. 1 யூரோக்கு வேண்டினாங்க. நாங்கள் போகிற கொஞ்சம் பிந்தினால சாம்பியன் சொன்னால் காளான் 1/2 கிலோ 1,50க்கு வேண்டினாங்க. இது பச்சை வெங்காயம் தாளிப்புக்கு சிலவழி எடுக்கிறாங்க. இதடால் வந்து வறுக்கலாம்னு சொல்லி பைத்தங்காயும் மட்டிவில் கத்திரிக்காய் சின்ன 1 கிலோ 1 ரூபாய்க்கு பண்ணாங்க. இது 1 ரூபாய்க்கு தான் பண்ணாங்க. பைத்தங்காய் போஞ்சி தக்காளி கிலோ 1 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. பலர் மூலை 2 கிலோமீட்டர் தூரம் போனபடியாக 1 ரூபாய்க்கு பண்ணாங்க கிலோ. இங்கே வந்து கிட்ட வந்து 2 யூரோக்கு விற்பாங்க. கேரட்டு வந்து 1 யூரோக்கு வண்டி இருக்கிறோம். இது கண்டிருப்பீங்க. இது வந்து வாழைப்பொத்தின்ற இனத்தில் சேர்ந்ததான். இங்கே சமைக்கிற பொருள் உண்டு. சலாட்டும் பாவிக்கலாம், வேறு பாஸ்தாவும் போடலாம், பொரிச்சும் சாப்பிடலாம். இது வந்து 10 உண்டு. இதில் வந்து 20 டாக்கு 2 யூரோக்கு வண்டிக்கும். ஒரு பொட்டி 2 யூரோ. நல்ல மலிவாக வண்டி இருக்கிறோம். நாங்கள் போய் கொஞ்சம் பிந்தினதால் இது கொஞ்சம் ஃப்ரீயாக தந்தவங்க. மல்லித்தலை இது ஒரு தந்தவங்க. இன்னும் தந்துருப்பாங்க, வேறு இந்த தந்துருப்பாங்க. ஆனால் இல்லை
இப்போ கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னா வெங்காயம் தான் முக்கியமான பொருள். வெங்காயம்லாம் ஒன்றும் சமைக்க இல்லை. 10 கிலோ நாங்கள் இங்கே கூடத்தான் வேண்டுறாங்கள், எப்பவும் கூடத்தான் வேண்டுறாங்க, காணொலிக்காக வேண்டதில்லை. 10 கிலோவும் 7 ரூபாய்க்கு கொண்டாங்க. நல்ல மலிவாக இல்லைன்னா தொகையாக எடுத்துட்டோம், மலிவாக எடுக்கலாம்ன்றாக்க நாங்கள் தொகையாக தான் கூடுதலாக எடுக்கிறது. இவ்வளவு தான் வேண்டின பொருட்கள் இன்றைக்கு. இத்துடன் இந்த காணொலி நிறைவு செய்து மீண்டும் இன்னொரு காணொலியோட சந்திக்கும் வரை பாய்.